மக்களே, தலைமுடிக்கு வந்து இலைநரை மறைக்கிறதுக்கு ஹென்னா பேக் போட்டு அடுத்த நாள் வந்து அவுரி பேக் போடுறோம். சரியா? இப்போ இந்த கலர் கொஞ்சம் தான் பிடிச்சிருந்தாலும் அது எப்படி நல்லா பிடிச்சி ஒரு 1 வீக்காவது நம்மளுக்கு தாங்கிறது அப்படின்னா, ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாவது ஆயில் வைக்கணும். சரிங்களா? அந்த ஆயில் வச்சா தான் அந்த கலர் வந்து நல்லா பிடிக்கும். நம்மளோட ஹெர்பல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், இதில் கரும்பூலாம், அவுரி, ரோஸ்மேரி, வெள்ளை கிருசங்கனி, மஞ்சள் கிருசங்கனி, நாட்டு செம்பருத்தி அப்படின்னு ஒரு 24 வகையான ஹெர்பல்ஸ் போட்டு தான் நான் ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்ல டார்க்காக தெரியும். டோட்டலாக வால்யூமாக பார்க்கும்போது நல்ல டார்க்காக இருக்குங்க. என்னோட ஹெர்பல் ஆயில் தான் நீங்கள் வைக்கணும்னு சொல்லலை. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து ஆயில் வச்சுக்குங்க. இந்த ஹேர் பேக்கெல்லாம் போட்டு ஹேர் வாஷ் எடுத்ததுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே கூட வச்சுக்கலாம். எப்பவுமே ஹேருக்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ஹேர் ட்ரை ஆக விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து எப்போவுமே ஒரு மாய்ஸ்சர் கொடுத்துட்டே இருக்கணும். நம்மளோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பிசுப்பு இல்லாத எண்ணெய். அக்கா நான் ஆயிலே வைக்க மாட்டேன், நான் உங்கள் ஆயிலை வச்சுட்டு நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிற ஃபீட்பேக் தான் நான் நிறைய ரிசீவ் பண்ணுறேன். கூடவே தண்ணியும் நிறையா குடிக்கணும். எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டராக அந்த அளவுக்கு தண்ணி கட்டாயம் குடிங்க. டயட்டும் ரொம்ப முக்கியம். சத்தான உணவுகளாக பார்த்து எடுத்துக்குங்க. எப்படி இருக்குங்க என் முடி பார்த்திங்களா? அப்படியே கருன்னு. என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படியெல்லாம் வேஷம் போட்டுத்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்மளோட ஹெர்பல் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் வெப்சைட் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர், ஷாப் லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணிக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸ்டே ஹெல்தி.